ஒரு பனி பிரதேசத்தில் ஜாலியான ஒரு ஆரஞ்சு பூனையும் ஒரு சின்ன வெள்ளை துருவக்கரடி குட்டியும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் குட்டி தூங்கிக் கொண்டிருந்த போது அதன் பெரிய தாய்க்கரடி தூரத்திலிருந்து வருவதை பார்த்த பூனை குட்டியை தூக்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தது. தாய்க்கரடி அவர்களை துரத்த பூனை எப்படியோ குட்டியை பத்திரமாக காப்பாற்றி தன் மர வீட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டது. பூனை கரடிக்குட்டியை அணைத்து தலையை தடவி அதன் பயத்தை போக்கியது. பிறகு பூனைக்குட்டியை பனிப்பரப்பில் மீன் பிடிக்க அழைத்துச் சென்றது. அது பெரிய மீன்களை பிடித்து வீட்டில் சமைத்து சுவையான சூப்பாக தயாரித்து குட்டிக்கு அன்புடன் ஊட்டியது. அடுத்து பூனை அந்த கரடிக்குட்டியிடம், "நான் சமைத்த மீனின் சுவை உன் குடும்பத்துக்கும் பிடிக்குமா என்று கேட்டுப்பார்" என்று சைகை செய்தது. அதற்கு கரடிக்குட்டி சத்தமாக சரி என்று சொல்லிவிட்டு ஓடிச் சென்று தாய்க்கரடியிடம் பேசியது. சற்று நேரத்தில் தாய்க்கரடியும் குட்டியும் வீட்டுக்கு வந்து பூனையுடன் சமாதானமாகின. பூனை அவர்களுக்கு மீன் சூப்பை கொடுத்தபோது திடீரென தாய்க்கரடிக்கு அது சூடாக இருந்தது போல தோன்றியது. அப்போது பூனை ஒரு கத்திரிக்கோலை எடுத்து குட்டியின் முடியை வெட்டி அதை ஒரு கோட்டாக தைக்க ஆரம்பித்தது. குட்டியை அதன் பெரிய தாய்க்கரடியிடம் கொடுத்தபோது பூனைக்குட்டி கோட் அணிந்து பார்ப்பதற்கு ஒரு ஃபர்கோட் அணிந்த பூனை போல சிரித்தது. ஆனால் கடைசி காட்சியில் ஒரு முடியில்லாத கரடிக்குட்டியை ஹேர்லெஸ் பேர் கப் அதன் தாய்க்கரடி பார்த்து கத்துவது போல் முடிந்தது.